கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்றைய தினம் இந்த போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி விசாரணையில் கிட்டத்தட்ட 65 மில்லியனுக்கும் மேற்பட்ட போதைப் பொருட்களை இந்தோனேசியாவிலிருந்து 22 வயதினை கொண்ட இளைஞன் 30 வயதினை கொண்ட ஒரு பெண் ஆகிய இருவரும் மிகவும் அதனை சூட்சமமான முறையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தகவலை முடிந்த அளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். வளர்ந்து வரும் இளைஞர் சமுதாயத்தை ஒரு பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது காணப்படுகின்றது. தற்பொழுது இலங்கையை போதைப்பொருள் பரிமாற்று மையமாக சில வெளிநாட்டில் இருந்து வருகின்ற இவ்வாறான குழுக்கள் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தான், இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து இவ்வாறு வருகை தருகின்றவர்கள், அதாவது இவர்கள் சுற்றுலா பயணிகள் என்ற ஒரு போர்வையில் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். ஆகவே இது குறித்து அனைவரும் அவதானமாக இருங்கள். அதாவது இந்த 4ஆம் மாதத்துக்கு இடையில இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்த பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் கூட 10 கிலோகிராம் பெறுமதியான போதைப் பொருள், கிட்டத்தட்ட அதனுடைய பெறுமதி 130 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையாக காணப்படுகின்றது. அவ்வாறு பல்வேறு நபர்கள் இந்த போதைப் பொருளை விநியோகிக்கிற சர்வதேச வலையமைப்பை கொண்ட 29 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மார்ச் மாதம். இந்த செயற்பாடுகளானது காலம் காலமாக இலங்கையில இடம்பெற்று கொண்டு வருகிறது. இருப்பினும் தற்பொழுது காணப்படுகின்ற இந்த அரசாங்கம் மேற்கொண்ட செயற்பாடுகள் காரணமாகவே அவர்கள் பிடிபட்டு கொண்டு வருகிறார்கள். இவ்வாறான இந்த வலையமைப்புக்குள் சிக்குகின்றவர்கள் இளைஞர்களாக காணப்படுகிறார்கள். அதிகளவான பணம் கிடைக்கும் என்ற ஒரு ஆசையில இவ்வாறான சர்வதேச வலையமைப்பு குழுக்களினுடைய வலைக்குள் யாரும் தயவு செய்து சிக்கி விடாதீர்கள். அது மட்டுமல்லாது இவ்வாறு வருகின்றவர்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய எந்த ஒரு எண்ணங்களும் காணப்படாது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாது பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று, இவ்வாறு விமான நிலையங்களில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற, அதாவது உங்களுக்கு யாரென்று அடையாளம் தெரியாதவர்களிடம் அவர்கள் ஏதேனும் பொதிகள் உங்களிடம் கொடுத்தால் தயவு செய்து அவற்றினை வாங்கி விடாதீர்கள். அல்லது உங்களுடைய ஊர்களில் இவ்வாறு சந்தேகத்துக்கு இடமாக வெளிநாட்டவருடைய நடமாட்டம், இவர் போதைப் பொருளை விற்பனை செய்கிறார் என்பது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் 119 என்ற தொலைபேசிக்கு அழைப்பினை எடுத்து கட்டாயம் தெரிவியுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ச்சியுடன் இருப்பதனூடாக எங்களுடைய நாட்டினுடைய எதிர்காலம், ஒவ்வொரு இளைஞர் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தையும் மிகவும் பாதுகாப்பாக மாற்றிக்கொள்ள முடியும். நன்றி சொந்தங்களே, மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.